நீ சட்டத்தை பின்பற்றாத, பரிசுத்த ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள்ன்றார். நம்முடைய எண்ணம் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா எங்கே போகிறோம்? நம்ம பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம். சரி, நான் இப்போ எடுக்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக், கேர்ஃபுல்லாக கவனிங்க. கிட்டத்தட்ட 90% மேலே உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த இதில் தப்பு செய்கிறாங்க, குறிப்பாக நம்ம சபையில். அதனால் கேர்ஃபுல்லாக கவனிங்க. திரும்ப திரும்ப இதை கேட்கும் போது உங்களுக்கு ஸ்லோவாக இது புரியும். அப்போ தான் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போது நான் பொய் சொல்லக்கூடாது, நான் விபச்சாரம் செய்யக்கூடாது நம்ம நினைக்கும் போது எதை கடைப்பிடிக்க நம்ம ட்ரை பண்ணுறோம்? கட்டளையை கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ நம்ம பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம், கிருபையை இழந்து போயிடுவோம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். நான் பொய் சொல்லிடக்கூடாது, நான் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. இது பழைய உடன்படிக்கை. திருச்சட்டம் என்பது சட்டத்தை கொடுக்குறார் ஆண்டவர், இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்? இதை செஞ்சிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது நம்ம பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம். எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாமல் பழைய உடன்படிக்கையை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ, கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குள்ள இருந்த உறவு அத்து போச்சுறான்றார் ஆண்டவர். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். எப்போ கடவுள் கூட, ஜீசஸ் கூட நமக்கு உறவு இல்லாமல் போகுது? கட்டளைகளை கடைபிடிச்சு கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கும் பொழுது ஜீசஸ்க்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். என்ன அர்த்தம்? அப்போது நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு மகனாக வாழ போகிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்ததுன்னா நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு போகிறீங்க. சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவு கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது.